ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, நவம்பர் மந்த் பார்த்திங்கன்னா என்னுடைய ஸ்டடி பிளானை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுதான் பார்த்திங்கன்னா நவம்பர் மந்த்துக்கான ஸ்டடி பிளான். ஓகேங்களா? ஒவ்வொரு நாளைக்கு நான் என்ன படிக்கணும் அப்படின்றது எழுதியிருக்கேன். இந்த நவம்பர் மந்தில் பார்த்திங்கன்னா 6th 8th 10th தமிழ் புக் வந்து முடிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10th சோசியல் சயின்ஸ் புக் முடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒரு 50 வீடியோவாவது குறைஞ்சது அந்த நோட்ஸ் எடுக்கணும் மேக்ஸில் அப்படின்ட்டு இது போட்டு நான் ஃபாலோ பண்ணுறேன். 2 டேஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. கரெக்டாக வந்து இன்றைக்கும் முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்திருக்கேன். இது என்ன நோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஷோபா சார் தான் நான் வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? அதில் நிறைய சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அது வந்து பெய்டு தானே, 1500 வந்து கட்டி தானே சேரணும், நீங்கள் என்ன ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்க. அது வந்து பணம் இருக்கிறவங்க கட்டிக்கலாங்க. அது வந்து நமக்கு ஆன்லைனில் இது என்ன சொல்கிறது, யூடியூப்பில் லைவ் டெஸ்ட்லாம் நடக்கும்ல, நான் வந்து அதை தாங்க சொன்னேன். லைவ் டெஸ்ட்டை வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். நீங்கள் வந்து காசு கட்டி படிக்கிறதா இருந்தாலும் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வாங்க, நான் வந்து என்ன எழுதியிருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா சார் வந்து ஒரு 2 நாளாக வந்து இது மாதிரி எழுதணும், டாஸ்க் நம்பர் 1 டாஸ்க் நம்பர் 2 அப்படின்ட்டு கொடுத்துட்ருக்காரு. அதில் பார்த்திங்கன்னா ஐஎன்எம் வந்து ஒரு 175 டாபிக் கொடுத்தாரு, எழுத சொன்னார். அதை வந்து எழுதிட்டேன் நான். அதே மாதிரி பாலிட்டியும் கொடுத்தாரு, பாலிட்டி எழுதிட்டேன். இன்னும் எக்கனாமிக் மட்டும் எழுதலைங்க. இது பாருங்கள், நான் எழுதியிருக்கிறத உங்ககிட்ட காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது வந்து ஏன் பின்னாடி பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நான் முன்னாடி பக்கம் பார்த்திங்கன்னா 10th ஹிஸ்ட்ரி வந்து ஒரு லெசன் வந்து நோட்ஸ் எடுத்துட்டேங்க. இதுலேயும் அதே டாபிக் தான் கொடுத்துருக்குறாங்க. ஒரு வேளை வந்து இதே நோட்ஸே அவர் எழுத சொன்னார் அப்படின்னாக்கா நம்ம அதே வந்து போட்டுக்கலாம், அந்த டாப்பிக்லேயே நம்ம வந்து குறித்து வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக அந்த நோட்டு பின்னாடியே எழுதிட்டேன். இது பார்த்திங்கன்னா இப்போ ஐஎன்எம்க்கு ஃபஸ்ட்டு காமிச்சது ஐஎன்எம் நோட்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டிக்கு. ஓகேங்களா? பாலிட்டிக்கும் தனியாக ஹெட்லைன்லாம் கொடுத்துருக்குறாரு. நான் எல்லாமே எழுதிட்டேங்க. இதை பார்க்குறீங்களா? இது எல்லாமே ஒவ்வொரு டாப்பிக்காக கொடுத்துருக்குறாரு. நம்ம இது எல்லாமே படிக்கணும் போல இருக்குது. அவர் வந்து நேற்றே ஸ்டடி எப்படி படிக்க போகிறோம் நம்ம அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாரு. 5 டார்கெட்டாக பிரித்து கொடுத்துருக்காரு. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லைவ் போட்டார் 10 மணிக்கு. நான் வந்து நைட்டு வந்து பார்க்க முடியல, காலையில் பார்த்தேன். ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. இது பார்த்திங்கன்னா என்னுடைய மேக்ஸ். நான் வந்து நான் செல்ஃப் ஸ்டடியாக பண்ணுறது ஒரு பக்கம் இருக்கும், பேட்ச் வந்து ஒரு பக்கம் ஃபாலோ பண்ணுறது இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேக்ஸ் அப்படின்றது ஏர்லி மார்னிங் கண்டிப்பாக நான் 1 மணி நேரம் பார்த்திங்கன்னா மேக்ஸுக்கு ஒரு 14 நாள் இன்னையோட ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் 2 வாரமாக. இது பார்த்திங்கன்னா ஒரு 12 கிளாஸ் முடிச்சிட்டேன். 11 கிளாஸ் பார்த்திங்கன்னா பேசிக் கிளாஸு. அதுக்கப்புறம் டே 1 முடிச்சுட்டேன். ஒரு கிளாஸ் பார்த்திங்கன்னா என்னென்னலாம் நடத்த போகிறாரு அப்படின்ற ஒரு 30 டாபிக் இருக்குல்ல, அதை வந்து போட்டிருக்காரு. அதையும் பார்த்து எழுதிக்கிட்டேன் என்னென்ன டாபிக் இருக்குது அப்படின்ட்டுன்னு. அதுக்கப்புறம் டே 2 வந்து நான் இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் இருந்தது எனக்கு. நான் ஒரு 4 o'clock இருந்ததுனால எனக்கு நிறைய டைம் இருந்தது. அதனால் இன்றைக்கி 2 வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்களும் வந்து இந்த மாதிரி செல்ஃபாக ஸ்டடி பண்ணுங்கள், டெஸ்ட் பேட்சும் ஜாயின் பண்ணி படிங்க. அப்போ தான் வந்து நீங்கள் கரெக்டான பாதையில் போக முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் டவுட் எதுனா இருந்தால் என்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்க.